அதே மாதிரி யுவராஜ் வந்து இல்லை இந்த புத்தக விழா நடத்தியாகணும், முக்கியமான சங்காரத்தை நம்ம கொஞ்சம் முன் வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னப்போ கூட வேணாங்க, இந்த மாதிரி புத்தக வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டினாலே அது பணக்கார எழுத்தாளர்கள் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும், எனக்கு அது ரொம்ப ஓப்பாக இருக்கும், அது வேணாம் அப்படின்னு சொன்னேன். சங்காரம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் கலைச்செல்வன், ஜூனியோட ஆசிரியர் கலைச்செல்வன் என்னுடைய அண்ணன், அவர் வந்து 5.5 வருஷம் ஜூனியோட ஒர்க் பண்ணிட்டு இப்போ விகடனை விட்டு வெளியில கிளம்புறாரு, வேற பணிகளுக்காண்டி கிளம்புறாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்போ நானே திரும்ப சத்சாட்டையும் யுவராஜ்ட்டையும் பேசினேன். சங்காரத்துக்கான விழாவை நம்ம எடுப்போம், அது சரவணனுக்கான விழாவா இல்லாம கலைச்செல்வனுக்கான விழாவை நடத்துவோம். கலைச்செல்வன் அண்ணன் எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பாப்லே தவிர அவர் எந்த மேடையிலையும் நின்றது கிடையாது, தன்னை முன்னிறுத்தினது கிடையாது, அவர் யாரையும் சந்திச்சது கிடையாது. ஜூனியோட ஆசிரியர் எந்த பிரபலத்தையும் நேரில் போய் பார்த்தது கிடையாது, அவங்க பார்க்க வந்தாலும் தவிர்க்கிற ஆள். அப்போ அவருடைய விடை பெறல் அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமா நடக்கட்டும், அதுக்காண்டி இந்த விழாவை நம்ம முன்னெடுப்போம். எழுதுனது வேணா நானா இருக்கலாம், ஆனா அந்த விழாவோட நாயகன் கலைச்செல்வனா இருக்கட்டும் அப்படின்னு